சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் சொற்பொழிவுகள். செயலும் அதன் இரகசியமும். செயலின் பலனில் செலுத்தும் அதே அளவு கவனத்தை அந்த செயலை செய்கின்ற முறையிலும் செலுத்த வேண்டும் என்பது என் வாழ்க்கையில் நான் கற்ற மிக உயர்ந்த பாடங்களுள் ஒன்றாகும். இதனை நான் ஒரு பெரியவரிடமிருந்து கற்றேன். அவரது சொந்த வாழ்வே இந்த உன்னதமான கருத்தை செயலளவில் எடுத்து காட்டுவதாக அமைந்திருந்தது. அந்த ஒரு கருத்திலிருந்து பல பெரிய பாடங்களை நான் எப்போதும் கற்று வருகிறேன். பலனைப் போல் பாதையிலும் அதே அளவு கவனம் செலுத்த வேண்டும் என்னும் அந்த கருத்தில்தான் வெற்றியின் முழு இரகசியமும் அமைந்துள்ளது என்றே எனக்கு தோன்றுகிறது. வாழ்க்கையில் நம்மிடம் பெரிய குறை ஒன்று உள்ளது. குறிக்கோளே நம்மை மிகவும் கவர்வதாக உள்ளது. லட்சியமே மிகவும் வசீகரிப்பதாக உள்ளது. நம்மை அப்படியே சுண்டி இழுப்பதாக உள்ளது. எனவே நமது மனத்தின் அடிவானத்தில் அது மிக பெரியதாக தோன்றுகிறது. அதன் பரிமாணத்தின் காரணமாக அதை அடைவதற்கான வழிமுறைகளை நாம் பெரிதாக எண்ணாமல் விட்டுவிடுகிறோம். தோல்வி வரும்போதெல்லாம் அதனை ஆராய்ந்து பார்த்தால் 99% செயல்களிலும் நாம் வழிமுறைகளில் கவனத்தை செலுத்தி இருக்க மாட்டோம். அதுதான் தோல்விக்கு காரணமாக இருந்தது என்பது தெரிய வரும். பாதையை முற்றுப்பெற செய்வதிலும் பலப்படுத்துவதிலும் ஒழுங்காக கவனம் செலுத்துவதே நாம் செய்ய வேண்டியது. பாதை சரியாக இருந்தால் பயன் வந்தே ஆக வேண்டும். காரணமே காரியத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். காரியம் தானாகவே வந்துவிட முடியாது. காரணங்கள் சரியாக ஒழுங்காக ஆற்றல் மிக்கவையாக இல்லாமல் காரியம் உண்டாகாது. லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதை அடைவதற்கான வழியையும் தீர்மானித்துவிட்டால் கிட்டத்தட்ட நாம் லட்சியத்தை பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஏனெனில் வழிமுறை சரியாக பூரணமாக இருக்கும் என்றால் லட்சியம் அங்கே இருக்கும் என்பது உறுதி. காரணம் உள்ளபோது காரியத்தை பற்றி பிரச்சனை இல்லை. காரியம் வந்தே தீரும். காரணத்தை நாம் கவனித்து கொண்டால் காரியம் தன்னைத்தானே கவனித்து கொள்ளும். லட்சியத்தை அடைதல் காரியம், அடையும் வழி காரணம். ஆதலால் வழிமுறையில் கவனத்துடன் இருப்பதே வாழ்வின் மேலான இரகசியம். இதையே நாம் கீதையிலும் காண்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அதாவது நமது முழு ஆற்றலுடன் இடைவிடாமல் செயல்புரிய வேண்டும். நாம் செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் நமது முழு மனதையும் அதில் செலுத்த வேண்டும். அதே வேளையில் அதில் பற்று கொள்ளவும் கூடாது. அதாவது செயல்புரிவதிலிருந்து வேறு எதன் காரணமாகவும் நமது மனம் விலகி செல்ல இடம் கொடுக்கக்கூடாது. அதே வேளையில் நாம் விரும்பினால் செயலை விட்டுவிடும் திறமையும் பெற்றிருக்க வேண்டும். நமது சொந்த வாழ்வுகளையே ஆராய்ந்து பார்த்தால் நம் துயரத்திற்கான மிக முக்கிய காரணம் இதுவே என்பதை காண்போம். நாம் ஏதாவது ஒன்றை மேற்கொள்வோம். அதில் நம் முழு சக்தியையும் செலுத்துவோம். ஒருவேளை அது தோல்வி அடையலாம். ஆனாலும் நம்மால் அதை கைவிட முடிவதில்லை. அது நமது நெஞ்சை புண்ணாக்குகிறது. இனிமேலும் அதை பற்றி கொண்டிருப்பதால் நமக்கு துயரமே விளையும் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் அதிலிருந்து விலக நம்மால் முடிவதில்லை. வண்டு தேன் உண்ண வந்தது. ஆனால் அதன் கால்கள் அதில் ஒட்டி கொண்டன. அதை விட்டு வண்டால் வெளியேற முடியவில்லை. இந்த நிலைமையில் நாம் இருப்பதை மீண்டும் மீண்டும் காண்கிறோம். இதுவே வாழ்வின் முழு இரகசியம். நாம் ஏன் இங்கு இருக்கிறோம்? நாம் தேனை குடிக்க இங்கே வந்தோம். ஆனால் நம் கைகளும் கால்களும் அதில் ஒட்டி கொண்டிருப்பதை காண்கிறோம். நாம் பிடிக்க வந்தோம், ஆனால் பிடிபட்டு விட்டோம். நாம் அனுபவிக்க வந்தோம், ஆனால் அனுபவிக்கப்படுகிறோம். நாம் ஆள வந்தோம், ஆனால் ஆளப்படுகிறோம். நாம் வேலை செய்ய வந்தோம், ஆனால் வேலை வாங்கப்படுகிறோம். இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் புகுந்திருக்கிறது. பிற மனங்கள் நம்மை வேலை வாங்குகின்றன. நாமும் பிற மனங்களை வேலை வாங்க எப்போதும் பாடுபடுகிறோம். வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவிக்க விளைகிறோம். ஆனால் அவை நம் உயிரையே உறிஞ்சி விடுகின்றன. இயற்கையிலிருந்து ஒவ்வொன்றையும் பெற நாம் விரும்புகிறோம். ஆனால் இயற்கை நம்மிடமிருந்து ஒவ்வொன்றையும் பறித்து கொண்டு நம்மை வெறுமையாக்கி ஒரு பக்கமாக எரிந்து விடுவதை நாளடைவில் காண்கிறோம்.
இது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் வாழ்க்கை இன்பமயமாக இருந்திருக்கும். பரவாயில்லை, போகட்டும். தோல்விகளும் வெற்றிகளும் துன்பங்களும் இன்பங்களும் மற்ற அனைத்தும் இருந்தாலும் நாம் சிக்கிக்கொள்ளாமல் மட்டும் இருப்போமானால் வாழ்க்கை இன்பத்திற்கு மேல் இன்பமாகவே தொடரும். துயரத்திற்கு ஒரே காரணம் இதுவே. நாம் பற்றுக்கு ஆளாகிறோம், சிக்கிக்கொள்கிறோம். இதனாலேயே கீதை இடைவிடாது வேலை செய், ஆனால் பற்று வைக்காதே, சிக்கிக்கொள்ளாதே என்கிறது. எவ்வளவு விருப்பம் உள்ளதானாலும் அதற்காக உன் மனம் எவ்வளவுதான் ஏங்கினாலும் அதை விட்டுவிட்டால் நீ அடையும் சோகம் எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலிருந்தும் உன்னை பிரித்து கொள்வதற்கான திறமையை உன்னிடம் வைத்து கொள்ள வேண்டும். விரும்பும்போது அதனை விட்டு நீங்கும் ஆற்றல் உனக்கு இருக்க வேண்டும். இந்த உலகில் ஆகட்டும், வேறு எந்த உலகிலும் ஆகட்டும், அதில் பலவீனர்களுக்கு இடமில்லை. பலவீனம் அடிமைத்தனத்திற்கே இட்டு செல்கிறது. உடல் மற்றும் மன சம்பந்தமான எல்லா வகை துயரங்களும் பலவீனத்தாலேயே விளைகின்றன. பலவீனமே மரணம். நம்மை சுற்றி லட்சக்கணக்கான உயிரணுக்கள் உள்ளன. ஆனால் உடல் அவற்றை உள்ளே அனுமதிக்க ஆயத்தமாக பலவீனமாக இல்லாமல் அவை நமக்கு துன்பம் தர முடியாது. துன்பம் தரும் நுண்ணுயிர்கள் நம்மை சுற்றி கோடிக்கணக்காக மிதந்து கொண்டிருந்தாலும் என்ன, பொருட்படுத்த வேண்டாம். மனம் பலவீனம் அடைந்தாலன்றி அவை நம்மை அணுகத் துணியாது. நம்மை பற்றி கொள்ளும் திறன் அவற்றிற்கு இருக்காது. இதுவே பேருண்மை. பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். பலமே இன்பம், பலமே என்றென்றும் மரணமில்லா பெருநிலை. பலவீனமே ஓயாத சோர்வும் துயரமும். பலவீனமே மரணம். நம் இன்பங்கள் அனைத்திற்கும் மூல காரணம் பற்றே. நண்பர்கள், உறவினர்கள் என்று பலரிடமும் நாம் பற்று வைக்கிறோம். நமது அறிவு மற்றும் ஆன்மீக செயல்களில் பற்று வைக்கிறோம். புற பொருட்களிலிருந்து இன்பம் பெறுவதற்காக அவற்றில் பற்று வைக்கிறோம். இந்த பற்றை தவிர வேறு எதுதான் துயரத்தை கொண்டு வருகிறது? பேரின்பம் பெற வேண்டுமானால் நாம் எதிலும் ஒட்டாதிருக்க வேண்டும். நினைத்தபோது பற்றற்று நிற்கும் திறமை நம்மிடம் இருக்குமானால் எந்த துயரமும் இருக்காது. ஒரு பொருளின் மீது முழு ஆற்றலோடு பற்று வைக்கும் திறமையும் வேண்டும்போது அதிலிருந்து தன்னை முழுவதுமாக விலக்கிக் கொள்வதற்கான திறனும் உடையவனே இயற்கையிலிருந்து மிக சிறந்ததை பெற முடியும். பற்றும் திறமை விட்டு விலகும் திறமையின் அளவுக்கு இருக்க வேண்டும். இங்கேதான் பிரச்சனை. ஒருபோதும் எதனாலும் கவரப்படாத மனிதர்கள் உள்ளார்கள். அவர்களால் ஒருபோதும் அன்பு செய்யவும் முடியாது. அவர்கள் கடின நெஞ்சு உடையவர்கள். அவர்களுடையது ஈரமற்ற இதயம். அவர்கள் வாழ்க்கை துயரங்களில் பெரும் பகுதிகளிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். சுவர் ஒருபோதும் துயர் உறுவதில்லை, ஒருபோதும் அன்பு செய்வதில்லை, ஒருபோதும் புண்படுத்துவதும் இல்லை. ஆனால் அது வெறும் சுவர்தான். ஒரு சுவராக இருப்பதை விட பற்றுக்கு உட்பட்டு சிக்கிக்கொள்வது நிச்சயமாக மேல். ஆதலால் ஒருபோதும் அன்பு செய்யாமல் இளகாத கல் நெஞ்சு உடையவனாகி வாழ்க்கை துயரங்களில் பெரும் பகுதியிலிருந்து விடுபடுபவன் அதன் இன்பங்களிலிருந்தும் விடுபடவே செய்கிறான். நமக்கு அது தேவையில்லை. அது பலவீனம், அது மரணம். ஒருபோதும் பலவீனத்தை உணராத, ஒருபோதும் துயரப்படாத உயிர் வெளிப்படையாத ஒன்றே. அது உணர்ச்சியற்ற நிலை. அது நமக்கு வேண்டுவதில்லை. அதே வேளையில் அன்பின் மாபெரும் சக்தியாகிய இது, பற்றின் பேராற்றலாகிய இது முழு உயிரையும் ஒரே பொருளில் செலுத்தி நம்மை மறந்து பிறருக்காக நம்மை அழித்து கொள்வது போல் தோன்றுகின்ற இந்த சக்தி தெய்வங்களின் சக்தியே. நமக்கு வேண்டியது இந்த சக்தி மட்டுமல்ல, தெய்வங்களை விட உயர்ந்த நிலையை அடைய நாம் விரும்புகிறோம். நிறை மனிதனால் தன் முழு உயிரையும் செலுத்தி ஒன்றிடம் அன்பு கொள்ள முடியும். ஆனாலும் அவன் பற்றற்று இருப்பான். இது எப்படி? இங்கே இன்னொரு இரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். பிச்சைக்காரன் ஒருபோதும் இன்பம் காண்பதில்லை. அவனுக்கு கிடைப்பது ஒரு சிறிது கூளை. அதுவும் இரக்கத்துடனும் இகழ்ச்சியுடனுமே தரப்படுகிறது. அவன் இழிந்தவன் என்ற எண்ணமாவது கண்டிப்பாக இருந்தே தீரும். தான் பெறுவதை ஒரு நாளும் அவன் உண்மையாக அனுபவிப்பதில்லை. நாம் அனைவரும் பிச்சைக்காரர்களே.
நாம் எதை செய்தாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கிறோம். நாம் அனைவரும் வியாபாரிகள். வாழ்க்கையில் நாம் வியாபாரிகள். தர்மத்தில் நாம் வியாபாரிகள். மதத்தில் நாம் வியாபாரிகள். அந்தோ அன்பிலும் நாம் வியாபாரிகளே. நீ வியாபாரம் செய்ய வந்திருக்கிறாயானால் அது கொடுக்கலும் வாங்கலும் பற்றியதானால், விற்பதும் வாங்குவதும் தான் உனது ஒரே எண்ணமானால் வியாபார விதிகளை பின்பற்று. வியாபாரத்தில் நல்ல காலமும் உண்டு, கெட்ட காலமும் உண்டு. விலை உயர்வதும் உண்டு, விலை தாழ்வதும் உண்டு. எப்போது வேண்டுமானாலும் நஷ்டங்கள் வரும். கண்ணாடியில் உன் முகத்தை பார்ப்பது போன்றது அது. அங்கு உன் முகமே பிரதிபலிக்கிறது. நீ முகத்தை கோணலாக்கி கொண்டால் கண்ணாடியிலும் கோணல் தெரியும். நீ சிரித்தால் அங்கும் சிரிப்பு. இதுதான் வாங்கலும் விற்றலும், கொடுப்பதும் கொள்வதும். நாம் சிக்கிக்கொள்கிறோம். எப்படி? கொடுப்பதால் அல்ல, கொடுத்ததற்காக எதையோ எதிர்பார்ப்பதால். நமது அன்பிற்கு பிரதியாக துயரத்தை பெறுகிறோம். ஏன்? அன்பு செய்ததால் அல்ல, பிரதியாக அன்பை எதிர்பார்த்ததால் தான். தேவை தீர்ந்த இடத்தில் துயரமில்லை. ஆசை, தேவை இவையே எல்லா துயரங்களுக்கும் தந்தை. ஆசைகள் வெற்றி தோல்வி நீதிகளுக்கு கட்டுப்பட்டவை. ஆசைகள் துயரத்தை விளைவித்தே தீரும். உண்மையான வெற்றியின், உண்மையான ஆனந்தத்தின் மாபெரும் இரகசியம் இதுவே. பிரதிபலனை எதிர்பாராதவன் முற்றிலும் தன்னலமற்றவன். அவனே எல்லாவற்றிலும் சிறந்த வெற்றியடைவான். இது ஒரு முரண்பாடாக தோன்றுகிறது. சுயநலமற்றவன் ஒவ்வொருவனும் வாழ்க்கையில் ஏமாற்றப்படுகிறான், மனம் புண்படுகிறான் என்பது நமக்கு தெரியாதா? மேலோட்டமாக இதற்கு ஆம் என்பதே விடை. இயேசு தன்னலமற்றவர், எனினும் சிலுவையில் அறையப்பட்டார். உண்மைதான். ஆனால் அவரது சுயநலமின்மையே ஒரு பெரும் வெற்றிக்கு காரணமாயிற்று என்பதையும் நாம் அறிவோமே. லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் உண்மை வெற்றி என்னும் ஆசைகளை அள்ளி குவித்தது அந்த சுயநலமின்மையே அல்லவா? எதையும் வேண்டாதீர்கள், பிரதியாக எதையும் விரும்பாதீர்கள். நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள், அது உங்களுக்கே திரும்பி வரும். ஆனால் அதை பற்றி இப்போது நினைக்க வேண்டாம். அது 1000 மடங்காக திரும்பி வரும். கவனத்தை அதன் மீது செலுத்தக்கூடாது. கொடுக்கும் திறன் உடையவர்களாக இருங்கள். கொடுங்கள், அத்துடன் அது முடியட்டும். முழு வாழ்க்கையுமே கொடுத்தல் மையம். நீங்கள் கொடுக்கும்படி இயற்கை வற்புறுத்தும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் முழு மனதுடன் கொடுங்கள். இன்றோ நாளையோ நீங்கள் அனைத்தையும் விடத்தான் வேண்டும். சேமிப்பதற்காக நீங்கள் வாழ்க்கையில் புகுந்தீர்கள். கைகளை இறுக மூடிக்கொண்டே எடுக்க விரும்புகிறீர்கள். ஆனால் இயற்கை உங்கள் தொண்டையை கையால் அழுத்தி உங்கள் கைகளை விரிய செய்கிறது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் கொடுத்தேயாக வேண்டும். நான் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லும் அந்த கணமே அடி விழுகிறது. நீங்கள் காயமடைகிறீர்கள். காலப்போக்கில் எல்லாவற்றையும் விட்டுவிடும்படி கட்டாயப்படுத்த பெறாத மனிதன் யாரும் இல்லை. இந்த விதியை எதிர்த்து போராடும் அளவிற்கு ஒருவன் துயரமடைகிறான். நாம் கொடுக்க துணியாததால் தான், இயற்கையின் இந்த மேலான தேவைக்கு இணங்காததால் தான் துயரப்படுகிறோம். காடு அழிகிறது, ஆனால் அதற்கு பதிலாக சூடு கிடைக்கிறது. கதிரவன் கடலிலிருந்து நீரை முகந்து கொள்வது அதனை மழையாக திரும்ப அளிப்பதற்கே. கொள்வதற்கும் கொடுப்பதற்கும் ஆனதோர் எந்திரம் மட்டுமே நீங்கள். கொள்வது கொடுப்பதற்கே. எனவே பிரதிபலனாக எதையும் வேண்டாதீர்கள். ஆனால் கொடுக்கும் அளவு பெருக பெருக வருவதும் அதிகமாகும். இந்த அறையிலிருந்து காற்றை வெளியேற்றும் அளவு விரைவாகும் தோறும் வெளியே உள்ள காற்றால் நிரப்பப்படும். ஒரு துவாரமும் விடாமல் எல்லா கதவுகளையும் மூடினால் உள்ளே இருப்பது அப்படியே இருக்கும். ஆனால் வெளியே உள்ளது ஒருபோதும் உள்ளே வராது. உள்ளே இருப்பது தேங்கி நின்று கெட்டுப்போய் நஞ்சு நிறைந்ததாகிவிடும். ஆறு ஓயாமல் கடலிற்குள் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஓயாமல் மீண்டும் நிரம்பிக்கொண்டும் உள்ளது. கடலில் புகுவதை தடை செய்யாதீர்கள். அப்படி செய்கின்ற அந்த கணமே மரணம் உங்களை பற்றி கொள்கிறது. பிச்சைக்காரனாக இருக்காதீர்கள், பற்றற்று இருங்கள். வாழ்வில் மிக கடினமான செயல் இது. வழியில் வரும் அபாயங்களை கணக்கிட உங்களால் முடியாது. அறிவின் மூலம் அந்த துன்பங்களை தெரிந்து கொண்டாலும் அவற்றை அனுபவிக்கும் வரை நீங்கள் உண்மையாக அவற்றை அறிவதில்லை. தொலைவிலிருந்து ஒரு பூங்காவை பார்க்கலாம்.
அதனால் பெறுவது என்ன? நாம் அதனுள் செல்லும்போதுதான் அதை நாம் உணர்கிறோம், உண்மையாக அறிகிறோம். நமது முயற்சி ஒவ்வொன்றும் தோல்வியடைந்தாலும், இரத்தம் கொப்பளிக்க நாம் கிழித்தெறியப்பட்டாலும், இவை அனைத்தின் நடுவிலும் நாம் மனம் தளராமல் இருக்க வேண்டும். இன்னல்கள் அத்தனைக்கும் நடுவிலும் நமது தெய்வத்தன்மையை மறக்காமல் இருக்க வேண்டும். செயலுக்கு எதிர் செயல் செய்யுமாறு இயற்கை நம்மை தூண்டுகிறது. அடிக்கு பதிலாக அடியையும், ஏமாற்றுதலுக்கு பதிலாக ஏமாற்றுதலையும், பொய்க்கு பதிலாக பொய்யையும் திரும்ப அளிக்குமாறும் முழு ஆற்றலுடன் எதிர்த்து அடிக்குமாறும் விரும்புகிறது. அப்போது எதிர்த்து அடிக்காமல் இருக்கவும், அடக்கத்தை கைக்கொள்ளவும், பற்றற்று இருக்கவும் மேலான தெய்வ சக்தி வேண்டியிருக்கிறது. பற்றற்று இருக்க வேண்டும் என்னும் நமது தீர்மானத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்கிறோம். கடந்து சென்ற காலத்தை திரும்பி பார்க்கிறோம். அங்கே நமது அன்பிற்கும் பற்றிற்கும் பாத்திரமாக இருந்த பொருட்களை பார்க்கிறோம். எப்படி அவை ஒவ்வொன்றும் நம்மை துயரத்திற்கு உள்ளாக்கியது என்பதை உணர்கிறோம். நமது அன்பின் காரணமாக துயரத்தின் எல்லைக்கே சென்று அழுந்தி கிடந்தோம். பிறருக்கு கீழ் வெறும் அடிமைகளாக ஆனதை நாம் கண்டோம். மேலும் மேலும் கீழ்நோக்கி இழுக்கப்பட்டோம். இனி நானே எனக்கு எஜமானன் ஆவேன், இனி என்னை நான் அடக்குவேன் என்று தீர்மானத்தை புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆனால் வேளை வரும்போது மீண்டும் பழங்கதைதான். மறுபடியும் நாம் அகப்பட்டு கொள்கிறோம். வெளியேற முடியாதவர்களாகி விடுகிறோம். வலையில் சிக்கிய பறவை வெளிவர முயன்று கொண்டும் சிறகடித்து கொண்டும் உள்ளது. இதுதான் நமது வாழ்க்கை. துன்பங்களை நான் அறிவேன், அவை ஏராளம். நம்முள் 190 பேர் ஊக்கம் குன்றி துணிவை இழந்து துன்ப நோக்கு உடையவர்களாகி விடுகிறோம். நேர்மையிலும் அன்பிலும் கம்பீரமாகவும் மேன்மையாகவும் உள்ள அனைத்திலும் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆக வாழ்வை புதிதாக தொடங்கும்போது மன்னிப்பவர்களாக, அன்பு உடையவர்களாக, எளிமையானவர்களாக, கள்ளம் கபடமற்றவர்களாக இருந்த மக்கள் வயது முதிரும்போது பொய்மையே பூண்ட போலிகளாகி விடுவதை காண்கிறோம். அவர்களுடைய உள்ளங்கள் சிக்கல் நிறைந்தவை ஆகிவிடுகின்றன. பார்வைக்கு அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்கலாம். அவர்கள் சீற்றம் கொள்வதில்லை, அவர்கள் ஒன்றும் பேசுவதில்லை. ஆனால் அவர்கள் சீற்றம் கொள்வதும் பேசுவதும் அவர்களுக்கு நல்லது. அவர்களுடைய நெஞ்சங்கள் இறந்து போய்விட்டன. அதனால்தான் அவர்கள் பேசுவதில்லை. அவர்கள் சபிப்பதில்லை, கோபம் கொள்வதில்லை. அவர்கள் கோபம் கொள்ள முடியுமானால் அது அவர்களுக்கு நல்லது. சபிக்க முடிந்தால் அது 1000 மடங்கு நல்லது. ஆனால் அது அவர்களால் முடியாது. அவர்களது நெஞ்சில் மரணம் உள்ளது. அதன் சில்லிடும் கைகள் அவர்களின் இதயத்தை பற்றிவிட்டது. சாபம் இடவோ சுடுசொல் சொல்லவோ முடியாத அளவுக்கு அந்த இதயம் மறத்துவிட்டது. இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். ஆதலால் தான் மேலான தெய்வ சக்தி நமக்கு தேவை என்று நான் சொல்கிறேன். ஆதி மனித ஆற்றல் போதாது. மேலான தெய்வ சக்தி பெறுவதே ஒரே வழி. வெளியேற அது ஒன்றுதான் வழி. இந்த சிக்கல்கள் அனைத்தின் வழியாகவும், இந்த துயர மலைகள் வழியாகவும் அதன் துணையுடன் மட்டுமே நாம் துன்பமின்றி செல்ல முடியும். நாம் துண்டு துண்டாக வெட்டப்படலாம், கிழித்தெறியப்படலாம். எனினும் நமது நெஞ்சம் எப்போதும் மேம்பட்டு விரிய வேண்டும். இது மிகவும் கடினமானது. ஆனால் தொடர்ந்த பயிற்சியால் துன்பத்தை வெல்ல முடியும். எதுவானாலும் சரி, அதை ஏற்கும் முறையில் நம்மை நாம் அமைத்து கொள்ளாமல் நமக்கு எதுவும் நிகழாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் ஏற்றதாக அமையாமல் அதற்கு நோய் வர முடியாது என்று சற்று முன்பு கூறினேன். நோய் என்பது நோய்க்கிருமிகளை மட்டும் பொறுத்தது அல்ல. அதற்கு முன்பே நமது உடலில் நிலவுகின்ற ஒரு வகை அனுகூல நிலையையும் பொறுத்ததாகும். நமது தகுதிக்கு ஏற்றதையே நாம் பெறுகிறோம். நமக்கு வரவேண்டிய துன்பங்கள் மட்டுமே வருகின்றன. ஆணவத்தை விட்டு இதை தெரிந்து கொள்வோம். நமக்கு என்று இல்லாத எந்த அடியும் ஒருபோதும் நம்மை சேராது. நமக்கு நாமே செய்து கொள்கின்ற துன்பத்தை தவிர வேறு எந்த துன்பமும் நம்மை அணுகாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களையே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு வந்த துன்பங்கள் எல்லாமே நீங்கள் அதற்காக உங்களை தயார்படுத்தி கொண்டதால் தான் வந்தது என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஒரு பாதையை நீங்கள் செய்தீர்கள், புற உலகம் மறுபாதையை செய்தது. இவ்வாறே துயரம் வந்தது. இந்த ஆராய்ச்சியிலிருந்து ஒரு நம்பிக்கை கிரணமும் வருகிறது.
என்னால் புற உலகை அடக்க முடியாது. ஆனால் என்னுள் எனக்கு அருகில் இருக்கின்ற எனது சொந்த உலகம் என் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது. தோல்விக்கு இரண்டும் தேவையானால், என் துயரத்திற்கு இரண்டும் காரணமானால் என் பக்கத்திலிருந்து நான் ஒத்துழைக்க மாட்டேன். அப்போது துயரம் எப்படி வரும்? உண்மையிலேயே என்னை நான் அடக்கினால் துயரம் ஒருபோதும் வராது என்பதே அந்த நம்பிக்கை. நமது குழந்தை பருவம் முதலே காலமெல்லாம் நமக்கு வெளியே உள்ள ஏதோ ஒன்றின் மீது பழி சுமத்தவே நாம் முயன்று வருகிறோம். நாம் எப்போதும் பிறரை திருத்தத்தான் கங்கணம் கட்டுகிறோமே தவிர நம்மையே திருத்த முயல்வதில்லை. நமக்கு துயரம் வந்தால் இது என்ன பேய் உலகம் என்கிறோம். பிறரை சபிக்கிறோம். என்ன முட்டாள் பைத்தியங்கள் என்கிறோம். நாம் உண்மையிலேயே அவ்வளவு நல்லவர்கள் என்றால் அத்தகைய பேய் உலகில் நாம் ஏன் இருக்க வேண்டும்? இது பேய்களின் உலகம் என்றால் நாமும் பேய்களே. இல்லாவிட்டால் நாம் ஏன் இங்கே இருக்க வேண்டும்? இந்த மனிதர்கள் எவ்வளவு சுயநலம் பிடித்தவர்கள்! உண்மைதான். ஆனால் நாம் அவர்களை விட நல்லவர்கள் என்றால் அவர்களது கூட்டத்தில் நாம் ஏன் இருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். நமது தகுதிக்கு ஏற்றதையே நாம் பெறுகிறோம். உலகம் கெட்டது, நாம் நல்லவர்கள் என்று சொன்னால் அது பொய். அப்படி ஒருபோதும் இருக்க முடியாது. அது நமக்கே நாம் சொல்லிக்கொள்ளும் ஒரு பெரும் பொய். கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுவே. வெளியில் உள்ள எதையும் சபிக்காமலும் வெளியில் உள்ள ஒருவர் மீதும் பழி சுமத்தாமலும் இருக்க தீர்மானியுங்கள். மனிதனாக இருங்கள். எழுந்து நில்லுங்கள். பழியை உங்கள் மீதே சுமத்திக் கொள்ளுங்கள். எப்போதும் அதுவே உண்மை என்பதை அப்போது காண்பீர்கள். உங்களையே வசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கணம் நமது மனிதத்தன்மையை பற்றியும் நமது தெய்வத்தன்மையை பற்றியும் நமக்கு எல்லாம் தெரியும் என்றும் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்றும் நாம் குற்றமற்றவர்கள், களங்கமற்றவர்கள், உலகிலேயே தன்னலமின்மையில் அனைவரையும் மிஞ்சியவர்கள் என்றும் அவ்வளவு பேசிக்கொள்கிறோம். மறுகணம் ஒரு சிறு கல் நம்மை புண்படுத்தி விடுகிறது. ஒரு சிறு மனிதனின் அற்ப கோபம் நம் மனத்தை புண்ணாக்கி விடுகிறது. தெருவில் போகும் எந்த முட்டாளும் இந்த தெய்வங்களை துயருற செய்கிறான். இது வெட்கக்கேடு அல்லவா? நாம் அத்தகைய தெய்வங்களானால் இவ்வாறு நடக்குமா? உலகமே பழி சுமக்க வேண்டும் என்பது உண்மையா? ஆன்மாக்கள் அனைத்துள்ளும் தூய்மை மிக்கவரும் பெருமை பொருந்தியவருமான கடவுளை நாம் தந்திரங்களால் துயருற செய்ய முடியுமா? நீங்கள் அவ்வளவு தன்னலமற்றவர்களானால் நீங்களும் இறைவனுக்கு சமமானவர்களே. எந்த உலகம்தான் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியும்? 7வது நரகம் வழியாக கூட நீங்கள் சிறிதும் துன்பமின்றி ஒருவரும் தடை செய்யாமல் செல்ல முடியும். ஆனால் முறையிடுவதும் புற உலகின் மீது குற்றம் சுமத்த விரும்புவதுமாகிய உண்மை ஒன்றே நீங்கள் புற உலகத்தை உணர்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. அவ்வாறு உணரும் உண்மையே நீங்கள் உரிமை பாராட்டிக் கொள்கிறபடி நீங்கள் இல்லை என்பதை காட்டிவிடுகிறது. துயரத்தை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக குவித்து கொண்டு போவதாலும் புற உலகம் உங்களை புண்படுத்துவதாக பாவித்து கொள்வதாலும் இது பேயின் உலகம், இவன் எனக்கு தீமை செய்கிறான், அவன் என்னை துன்பப்படுத்துகிறான் என்றெல்லாம் உரக்க முழங்குவதாலும் முன்பை விட அதிகமாக குற்றம் செய்கிறீர்கள். அது துயரத்துடன் பொய்யையும் சேர்ப்பதே ஆகும். நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும். பிறரை கவனிப்பதை சிறிது காலம் விட்டுவிட வேண்டும். வழியை பூரணமாக்கவும். லட்சியம் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும். ஏனெனில் நம் வாழ்வு நல்லதாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால்தான் உலகம் நல்லதாகவும் தூயதாகவும் இருக்க முடியும். அது ஒரு குறிக்கோள். நாமே வழி. ஆதலால் நம்மை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோம். நம்மை நாம் பூரணமாக்கிக் கொள்வோம்.